அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் ஆரை வரவேற்கிறோம். ஒரு உதவி பண்ணுங்க, இந்த மைக் ஸ்டாண்ட் எடுத்து எங்கேயாச்சும் வைங்க. எல்லாம் பார்க்குறீங்க அங்கதான் இருக்குன்னு. நெந்து காலத்தில் 5 இருக்கிறோம். அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறோம். ஆரம்ப வசனம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். ஜெப புஸ்தகத்தில் 3ஆம் பக்கம். ஜெப புஸ்தகத்தில் 3ஆம் பக்கம். நாம் யாருமாக சேர்ந்து ஜெபிப்போமாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாருமாக சேர்ந்து எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய நித்தம் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமென். கீழ்ப்பகுதி. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கவும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கவும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். தொடர்ந்து இந்த 4ஆம் பகுதியில் உள்ள கீழ்ப்பகுதி பரிசுத்த கடவுளே என்ற பகுதியை நாம் 3 தடவை வாசிப்போம். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமும் வல்லமையுமானவரே, பரிசுத்தமும் நித்தியமானவரே எங்களுக்கு இறங்கும். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமும் வல்லமையுமானவரே, பரிசுத்தமும் நித்தியமானவரே எங்களுக்கு இறங்கும். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமும் வல்லமையுமானவரே, பரிசுத்தமும் நித்தியமானவரே எங்களுக்கு இறங்கும். சுருக்க ஜெபம். கைப்பிரதியில் உள்ள சுருக்க ஜெபம் நாம் சேர்ந்து வாசிப்போம். முதலாவது சாம்ப புதனுக்கு உள்ள சுருக்க ஜெபம். 2வது இலந்து காலத்தின் 5ஆம் ஞாயிற்குள்ள சுருக்க ஜெபம். சர்வ வலைமொழிய பரணி, தேவரி சித்திரைகளில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவத்தின் மித்தம் மனசாப்பிடுகிற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்வாகத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இறக்கமுள்ள தேவத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுக்கின்ற புதிதான இருத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். லெந்து காலத்தின் 5ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். யாருமாக சேர்ந்து மிகவும் இரக்கமுள் நிறைந்த கடவுளே, உமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாயும் உயிர்த்தெழுதலின் மூலமாயும் மானிடரை ரட்சித்து விடுதலை பண்ணினீரே. சிலுவையின் பாடு அணிவிக்க அவர் மேலுள்ள விசுவாசத்தின் மூலமாய் நாங்கள் அவருடைய வெற்றியின் வல்லமையினால் வெற்றி பெற கிருபை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இப்பொழுது ஜெப புஸ்தகத்தில் 27ஆம் பக்கம் 10 கட்டளை நாம் ஜெபிப்போமாக. ஜெப புஸ்தகத்தில் 27ஆம் பக்கம் 10 கட்டளை. சபை அமரலாம், முழங்கப்படிடலாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியதாவது, நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி கை கொள்கிறவர்களே பாக்கியவான்கள். ஆகவே கடவுள் தமது ஜனத்துக்கு கொடுத்த கட்டளைகளை கேட்டு அவற்றை இதயத்தில் கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீ உனக்கு எவ்விதமான விக்கிரத்தை உண்டாக்க வேண்டாம். கடவுள் ஆவியாகவே இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நீ பக்தி வினயத்தோடு ஆராதிப்பாயாக. நீ ஆண்டவருடைய நாளை நினைவு கூர்ந்து அதை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. கிறிஸ்து மரித்தெழுந்து எழுந்தார். பூமிக்குரியல் அல்ல, மேலாய்வனையே நாடுங்கள். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கடவுளுடைய பணிவிடைக்காரராய் ஜீவியுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதர ஐக்கியத்தை விரும்புங்கள்.
கொலை செய்யாதிருப்பாயாக, உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் கோபத்தை வளர்க்காதிருப்பாயாக, தீமையை நன்மையினால் வெல்லு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் சரீரம் என்று அறியுங்கள், களவு செய்யாதிருப்பாயாக, நீங்கள் நேர்மையுடன் வேலை செய்து தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, யாவரும் உண்மையை பேசக்கடவர், பிறன் பொருளை இச்சையாதிருப்பாயாக, இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம், உன்னை போல் உன்னும் சகோதரனை நேசி, அதுவே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுதல் ஆகும். சபையார் அமர்வும் வேத பாடங்கள் வாசிக்கப்படும். சபையார் அமர்வும் வேத பாடங்கள் வாசிக்கப்படும். இன்னைக்கு வாசிக்க எடுக்கப்பட்ட முதலாம் பாடம் எசேக்கியல் 37 அதிகாரம் வசனம் 1 முதல் 14 வரை. Today's first reading is taken from the book of Ezekiel, chapter 37, verse 1 to 14. எசேக்கியல் 37 அதிகாரம் வசனம் 1 முதல் 14 வரை. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள் ஆகிய வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றீர். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைகிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளை இட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைகையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியே நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைகிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிர் அடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊடு என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்படியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலின்றி மகா பெரிய சேனையை நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அற்புடன் போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைகிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை உங்கள்
வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைகிறார் என்று சொல் என்றார். இது தேவனுடைய வார்த்தை. வாசிக்க வேண்டிய சங்கீதம் 130 சங்கீதம் 1 முடியும் வரை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 130 1 முடியும் வரை. கர்த்தாவே, ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமம் நின்றும் மீட்டுக் கொள்வார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதாகாலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் அமரவும். இரண்டாம் வேத பாடம் வாசிக்கப்படும். இன்று வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 6 தொடங்கி 11 வரை. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவர் உடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவி ஆனது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இது தேவனுடைய வார்த்தை. இப்பொழுது துதிப்பாடல் நடைபெறும். கர்த்தரை துதிப்போமாக. Let us pray. Javam Sevam. Thank you, Lord, for giving us this day, for guiding us through the week, for always being with us, Lord. We thank you for all that you've done for us and for continuing to be with us. Lord, you breathe life into our lives, Lord. We are dead without you, Lord. Living with you, Lord, is the greatest gift that you've ever given to us. We thank you for all you've done for us, Lord. Continue to be with us and guide us. In Jesus' name we pray. Amen. Thank you.
By the flesh, we are all dead by this. But you, Lord, govern us through your Spirit, Lord. We pray, Lord, that we continue to be, you be with us and guide us, Lord. You're the living God, that you will bring us, Lord, through this life.
thank you for all that you've done. You've won the battle of the cross, of death, Lord. On that cross, the one act of love that you've done for us, unconditional love, Lord. We pray, Lord, that as time passes by, that you will guide us with that love, Lord, that we may also show that love to the people around us, Lord, and to continue to love you more and more, Lord. Yes.
முன்பாக என் பந்தியை ஆயத்தப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் இங்கு வந்ததுக்காக நன்றி ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே, உம் சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒரு மனமாய் கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருந்து வாசம் செய்கிறாங்க ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாத ஆண்டவர் நீரே, என்றுமே விலகாத எங்க பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் நீரே. நீரின் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், என் தாழ்ச்சி அடி அவர் என் புல்லுள்ள இடங்களை மீட்டு அமர்ந்த தண்ணியை கொடுப்பேன் என்று வசனம் சொல்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் sermon கேட்கிற நேரத்தில் ஆண்டவரே நீங்களே ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை ஒரு நல்ல நாளாக, ஒரு அற்புதமான நாளாக நீர் மாற்றுகிற ஆண்டவரே. இனி யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சுவிசேஷ பாடம் வாசிக்கப்படும். சுவிசேஷ பாடம் வாசிக்கப்படும்.
இன்றைக்கு வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ பாகம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 45 வரை எழுதியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. The Gospel according to St. John chapter 11 beginning from verse 1. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு எனும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதுக்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுது தான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரயுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன் இடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். வசனம் 14. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராதினால் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் இருப்பதற்கு ஏதோ உண்டா என்று உங்கள் நிமித்தம் சந்தேகப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்துக்கு போவோம், வாருங்கள் என்றார். அப்பொழுது திதேமோ எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள் என்றான். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல்கள் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரர் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். வசனம் 25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள்.
இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்திக்க இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவருடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள், மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதைக் கண்டு அவள் கல்லறை நிலத்தில் அழுகிறதுக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் கண்ட இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறைக்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரை, இப்பொழுது 4 நாளாயிற்றே என்றாள். வசனம் 40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். வசனம் 45. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவரானார்கள் என்பதே. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்கு துதி உண்டாவதாக. சபை அமருங்கள். ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிக்கவும், அதை கேட்கவும், அதை தியானிக்கவும், அது பின் நடக்கவும் ஆவியானவை எங்கள் வாழ்க்கையை கிரீச்சதற்காக நன்றி. உடைய வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிலை கொண்டிருக்கவும், உடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஜீவனை கொண்டு வரவும், உடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவும், மருவமாக்கத்தை கொண்டு வரவும் நாங்கள் வேண்டுகிறோம். வார்த்தையை கேட்கிற மாற்றமல்ல, அதை கேட்டு கீழ்ப்படிந்து அது பின் நடக்கிறவளாக, கனி கொடுக்கிறவளாக என்னை மாற்றுவீராக. என்னோட தொடர்ந்து நீ பேசும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இன்னைக்கு வாசித்த பாடங்கள் இந்த 2 நாட்களில் எப்பொழுதும் வருகிற பாடம். அதனால தான் ரொம்ப நீட்டான ரீடிங் வரும். ரொம்ப நேரம் நிற்கிறோம். அவரும் ரொம்ப நேரம் cross தூக்கிட்டு நிற்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நேரத்தில் சர்வஸுங்க எப்போதுமே இந்த 2 நாட்களில் அதிகமாக cross தூக்குவாங்க. ஏன் நமக்கு சொல்கிறாங்கன்னா, நம்மளும் இந்த cross தூக்கணும். நம்ம அவனை பார்க்கும் பொழுது கையில் ஆடும். அதே மாதிரி நாமும் இந்த cross தூக்கணும். அடுத்த வாரம் ரீடிங் அடுத்த வாரம் ரீடிங் இன்னும் 2 சாப்டர் படிக்க போகிறோம். அதனால் நினச்சி பாருங்க நம்ம எவ்வளோ நிற்க போகிறோம் அப்படின்னு. அதனால் இந்த 2 நாட்களில் ஏன் நம்ம அதிகமாக இந்த பாடங்களை வாசிக்கிறோம் என்றால், நாம் ஆண்டவர் வார்த்தையை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிகமாக தியானிக்க வேண்டும் என்று இந்த வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வாசித்த பாடங்களை மறுபடியும் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. டைம் எடுத்து ஒரு நேரம் ஒதுக்கி நீங்கள் படித்து பாருங்க. கண்டிப்பாக ஆண்டவர் இந்த வசனம் மூலியமாக நம்மளோட பேசுவார்.
இன்று நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஆண்டவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார் என்று பார்க்கிறோம். இந்த 2 நாட்களில் நாம் பார்க்கிற ஒரு பெரிய காரியம், இயேசு நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை தான் நம்ம அதிகமாக படித்துக் கொண்டு வருகிறோம். அப்படி 2 நாட்களில் நம்ம இயேசுடைய பாடுகளையும் மரணத்தையும் நாம் பார்க்கிறோம். அது முடிவடைகிற அந்த கடைசி நாட்கள் குட் ஃப்ரைடேல முடிகிறது. குட் ஃப்ரைடேல இயேசு மரிக்கிறார். குட் ஃப்ரைடே இயேசு மரிக்கிறார், ஈஸ்டர் அன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுகிறார் என்று நாம் அதை புரிந்து கொள்வதற்காக இந்த நாட்களை நம்ம அனுசரிக்கிறோம், அப்சர்வ் பண்ணுகிறோம். அப்ப இன்று நாம் வாசித்த பாடம் அதுக்கு முன் அடையாளமாக அல்லது அதுக்கு முன்பதாக வருகிற ஒரு பாடம், மரணத்திலிருந்து எப்படி ஆண்டவர் நம்மை ஜீவனுக்குள் கொண்டு வருகிறார், தேவனுடைய ஆவியினுடைய வல்லமை எப்படிப்பட்டது, ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா என்ற ஒரு கேள்வி கேட்கணும். உயிர் எழுப்புறாருன்னா செத்தவங்க உயிர் எழுப்புறது ஒன்னு இருக்கு, இயேசு செய்தாரு. இன்னைக்கு லாசரு எழுப்புறாரு. ஆனா இயேசு என்ன சொல்ல வர்றார் லாசரு மூலியமாக அப்படின்னா, ஆண்டவர் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறார். இன்னைக்கு செத்து போன உயிர் எழுப்புறது ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய கடைசி நாட்களையும் ஆண்டு எழுப்ப போகிறார். இந்த இறந்தவங்க உயிர் எழுப்புறாரு, கடைசி நாட்கள் உயிர் எழுப்புறாரு. ஆனா இதுக்கு இடையில ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய வாழ்க்கை, இறந்து போன வாழ்க்கையும் ஆண்டு எப்படி எழுப்புகிறார்? அவருடைய வார்த்தை மூலியமாக, அவருடைய ஆவியின் மூலியமாக நம்ம எழுப்புகிறார் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் அப்படின்னா மரணம் என்று ஒன்று உண்டு, மரணம் ஒன்று இருக்கு, எல்லாமே இறக்க போறோம் ஒரு நாளைக்கு, அது ஒண்ணு. ஆனா இன்னொன்னு, இன்னைக்கு வாழ்ற உலகத்துல இன்னைக்கு நாம் இறந்து போகிற சமயங்கள், இறந்து போகிற நிலைமைகள் இருக்கிறது, டெத் சிச்சுவேஷன்ஸ். அப்படின்னா எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல இறந்து போறாங்க. எப்படி இறந்து போறாங்க அப்படின்னா, நிறைய குடும்பங்கள் உடைந்து போகிறது. குடும்பங்கள் ஆரம்பிக்கும் பொழுது சந்தோஷமாக ஆரம்பிக்கிறோம், திருமணம் ஆகும் பொழுது ஒரு சந்தோஷம், ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது. ஆனால் சில குடும்பங்கள் சில நேரத்துல உடைந்து போகிறது, புரோக்கன் ஃபேமிலிஸ். அப்ப இது எதிர்பாராத காரியம் நடந்திருக்கலாம். அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, என் வாழ்க்கையில சந்தோஷம்லாம் போச்சு, நான் நல்லதான் ஆரம்பிச்சேன், ஆனா என் வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் நடந்ததுனால என் வாழ்க்கையில எல்லாமே செத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் எல்லாமே போச்சு அப்படின்னு ஒரு கவலைக்குள்ள போயிடுவாங்க. அடுத்தது ஆவிக்குரிய வறட்சி, ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ். நல்ல உற்சாகமா தான் ஆண்டவர்கள் வந்தாங்க, நல்ல சந்தோஷமா தான் ஆண்டவர் ஆராதிச்சாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவரை ருசித்து பார்த்தவர்கள். ஆனா இன்னைக்கு தூரமா இருக்கிறாங்க, பைபிளை படிக்க முடியல, ஆண்டவரை ஆராதிக்க முடியல, ப்ரே பண்ண முடியல, சர்ச்சு கூட வர முடியல, அப்படி தூரமாவே போயிட்டு அப்படி தூரமாவே காண போயிடுறாங்க. அப்படின்னா ஆவிக்கிற வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் மறுபடியும் போயிடுறாங்க, ஜீரோ ஆயிடுறாங்க. அடுத்தது வாழ்க்கையில நிறைய விதமான போராட்டங்கள், நிறைய விதமான அழுத்தங்கள், டிப்ரெஷன்ஸ், நிறைய விதமான நம்பிக்கை இழந்து 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 ட்ரஸ்ட் எல்லாம் உடஞ்சி நம்பிக்கையெல்லாம் உடஞ்சி என் வாழ்க்கையில இப்ப நம்பிக்கையே இல்லை. என் வாழ்க்கையில நான் இதுதான் நம்புறது, என் புருஷனை நம்பினேன், என் மனைவியை நம்பினேன், எங்க அப்பா அம்மா நம்பினேன், என் பிள்ளைய நம்பினேன், என் சொந்தக்காரங்களை நம்பினேன், என் சேர்ச்சை நம்பினேன், என்னோட ஊரை நம்பினேன், என்னோட கவர்மெண்ட் நம்பினேன், எல்லாம் நம்பினேன். ஆனா எல்லாருமே எனக்கு என்ன கொடுத்தாங்க, எனக்கு ஏமாற்றம் தான் கொடுத்தாங்க. இன்னொரு வார்த்தையில சொல்லுவாங்க, எனக்கு என்னை யாரும் உதவி செய்யல, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இல்லை, எல்லாவற்றையும் எனக்கு பிரஷர் தான் கூட வருது தவிர, எல்லாவற்றையும் எனக்கு ஏமாற்றம் தான் கூட வருது தவிர, எல்லாத்துலயும் எனக்கு நம்பிக்கை இழந்து கொண்டு தான் போயிருக்கு தவிர ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்லிட்டு உடைந்து போய் இருக்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிறைய சரி உலகம் தான் நல்லா இருக்கும், உலகம் வச்சு நமக்கு ஏதாச்சும் நம்பி கொடுங்க பார்த்தோமா, பாக்கடெல்லாம் போரா இருக்கிறது, செய்தி கேட்டாலே பயம் வந்துடுது. அந்த அளவுக்கு சில பேர் செய்தி கேட்க மாட்டாங்க, அதனால ரேடியோ திறக்க வேண்டாம், எதையும் கேட்க வேண்டாம், அமைதியா உட்காந்துட்டு எதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஏன்னா எதை திறந்தாலும் இங்க போரு, இங்க குத்திக்கிட்டான், அங்க அடிச்சுக்கிட்டானுங்க, இங்க அநியாயம் நடக்கிறது, அப்புறம் நிறைய பயங்கள் வருகிறது, நிறைய இடத்துல நிறைய பாடுகள், நிறைய காரியம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பக்கம் சில பேர் வருத்தப்படுறாங்க, சில பேர் அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, சில பேர் இந்த உலகமே இப்படிதான், இந்த உலகம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்து மேல நம்பிக்கை போயிடுச்சு. இப்ப நமக்கு என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட இறந்த சூழ்நிலைய மாற முடியுமா? இப்படி இறந்த சூழ்நிலை, இது மாதிரி ஒரு இறந்து போயிருக்கிற ஒரு நிலைமை மாற்றம் அடையுமா? மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட முடியுமா? மறுபடியும் வாழ்க்கை மறுபடியும் சந்தோஷம் மாறுமா?
என் வாழ்க்கையில மறுபடியும் ஆவிக்குரிய மலர்ச்சி வருமா, இல்ல மறுபடியும் ஒரு மாற்றம் வருமா அப்படி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வாசித்த பாடம் ஆமாம் என்று சொல்கிறது. இன்னைக்கு வாசித்த பாடம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ஆண்டவர் உயிர்ப்பிப்பார், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார், ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்று இன்னைக்கு வாசித்த பாடம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. சும்மா சொல்லல, ஆணித்தரமா ஆண்டவர் செய்வார் அப்படின்னா, ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்வார் இல்ல, கண்டிப்பாக செய்வார் அப்படி என்று இன்னைக்கு வாசித்த வேலை பாதையில நம்ம படிக்கிறோம். அப்ப முதலாவதாக எசேக்கியேல் 37 இது ரொம்ப ஒரு பெரிய ஹிஸ்டரியில வந்த ஒரு கதை. நீங்க அந்த ஹிஸ்டரி படிச்சு பாருங்க, ஒரு பெரிய சரித்திரம் இதுக்கு பின்னால் இருக்கு. ஏன் அந்த உலர்ந்த எலும்புகள் அங்க இருக்கு, எங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய கதை இருக்கு. அப்ப எசேக்கியேல் 37 ஆண்டவர் எசேக்கியேலை பள்ளத்தாக்குக்கு போக சொல்றாரு, ஒரு வேலைக்கு போக சொல்றாரு. அந்த வேலையில என்ன இருக்குன்னா, அங்க எல்லாமே உலர்ந்த எலும்புகள், ட்ரை போன்ஸ், எல்லாமே உலர்ந்த எலும்புகள். உலர்ந்த எலும்புகள்னா எல்லாம் செத்து போயிட்டு அப்படி மண்டகோடெல்லாம் இருக்குல்ல, அப்படி நீங்க இந்த மம்மிஸ் இந்த படம்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு போயிருப்பாங்க கோயில எல்லாமே இறந்து போய் கிடப்பாங்க, இறந்து கிடப்பது எல்லாமே எலும்பு கூட கிடக்கும். அப்ப அந்த மாதிரி இந்த ஒரு வேலியில ஒரு பெரிய பள்ளத்தாக்குல எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, உலர்ந்த எலும்புகள் எல்லாமே ட்ரை போன்ஸ், அப்படி செத்து போய் அல்ல காஞ்சி போய் ஒண்ணுமே உடம்பு சரியில்லாம அப்படி கிடக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு உயிர் இல்ல, வாழ்க்கை இல்ல, சரீரம் இல்ல, எதுவுமே இல்ல, நரம்பு இல்ல, ஜீரோ. அந்த மாதிரி ஒரு நேரம் வருகிறது. அப்ப இது நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதுனா, சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில இது மாதிரி காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்னு நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கலாம், இல்ல நம்ம பார்த்திருக்கலாம். எப்படி இருக்கிறாங்க, ஆவிக்கிற வாழ்க்கையில இறந்து போயிருக்கிறாங்க, ஆவிக்கிற வாழ்க்கையில உயிரோடவே இல்லை. இப்ப நீங்க கேட்பீங்க, ஆவிக்கிற வாழ்க்கையில் இறந்து போனா என்னது அப்படின்னா, பைபிளை எப்பதான் கடைசி படிச்சீங்க கேட்டீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, நாங்க என்னைக்குதான் படிச்சோம் எங்களுக்கு தெரியல, பைபிள் இருக்கு வீட்டுல நிறைய, ஆனா பைபிள் படிக்கிறதே இல்லை. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியா இருக்கிறீங்க. நான் செத்து போன சொல்ல மாட்டேன், ஆவிக்குள்ள ஒரு கேள்விக்குறியா இருக்கிறீங்க. இல்ல பாடுறதுக்கு முடியல, வொர்ஷிப் பண்ணவே முடியல, ஆனா மத்த பாட்டு கேட்டா ஆட தோணுது. மத்த பாட்டெல்லாம் கேட்டா அப்படி கேட்டுட்டே இருக்கலாம் விடிய விடிய, அப்படியே ஹெட்போன் போட்டுக்கிட்டு கேட்டா அப்படியே ஆவில் நிறைந்து வைப் பண்றாங்க. என்ன பண்றாங்க, வைப் பண்றாங்க. அதை போயிட்டு அதை கொடுத்து பாடுறாங்க, ஆடுறாங்க. அந்த வார்த்தைகள் என் மைண்ட்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அந்த காலத்துல இந்த ஸ்கார்பியன் மெத்தலிக்கெல்லாம் வரும் பொழுது இந்த பாட்டு கேட்டா தன்னாலே ஆட தோணும் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு. அது மாதிரி மறுபடியும் இப்ப வந்திருக்கு. அப்ப இந்த பாட்டு கேட்டா சந்தோஷமா இருக்கு. கிறிஸ்த பாட்டு கேட்டா தூக்கம் தான் வருது. கிறிஸ்த பாட்டு கேட்டா ஒரு உற்சாகம் வர மாட்டேது. ஆண்டவர் இன்னமும் சொல்லற மாதிரி தெரியுது எனக்கு, அதனால இதை கேட்க மாட்டோம். அங்க கேட்டா சந்தோஷமா இருக்கு. அவன் நம்மள ஒன்னும் சொல்லல, ஏச மாட்டான், ஒன்னும் சொல்ல மாட்டான். அவன் பாடுற பாட்டு நமக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுறான். நமக்கு ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறான். எனக்கு கூட ஆண்டவரை பேசுறதை விட அவன் பேசுறது நல்லா இருக்கு. இப்ப அதை கேட்கறது எனக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. ஆனால் உண்மையா ஆவிக்கிற வாக்குல நீங்க இறந்து போயிருக்கீங்க. அந்த பாட்டு கேட்க சந்தோஷம் வருதுன்னா, கிறிஸ்த பாட்டு கேட்டா உங்களுக்கு சந்தோஷம் வரலன்னா, ஆவிக்கிற பாடல்களும் ஞான பாட்டுகளும் சந்தோஷம் வரலன்னா, நீங்க கேள்விக்குறி வந்துட்டீங்க. ஒரு கொஸ்டின் மார்க் நீங்க போட்டே ஆகணும். இந்த லெந்து நாட்கள்ல நீங்க ஸ்டாப் பண்ணி கேட்டே ஆகணும். பைபிள் படிக்கிறது கஷ்டமா இருக்கு. பைபிள் படிக்க வீட்டுல சொல்லிட்டாங்கன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. பா எங்களுக்கு தெரியும், என்ன எங்களுக்கு தெரியாதா, பைபிள் தெரியாதா, நான் படிச்சுட்டேன் பைபிள, நான் படிச்சுட்டேன் பைபிள. நீங்க சும்மா சொல்லிட்டே இருக்காதீங்க. எத்தனை வாட்டி தான் நாங்க படிக்கிறது, எத்தனை வாட்டி தான் நாங்க கேட்கறது. ஒரு சண்டே நாங்க 4 ரீடிங் படிக்கிறோம். 4 ரீடிங் 4 நாள் வந்துருச்சு. இன்னும் என்ன கூட படிக்கணும், நாளைக்கு படிக்க வேண்டாம், நாளைக்கு மண்டே ரெஸ்ட் பண்ணிடுவோம், அதனால படிக்க வேண்டாம் பைபிள அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் படிக்க மாட்டாங்க. நீங்க பைபிளே படிக்கலன்னா ஆண்டோட வார்த்தை எப்படி உள்ள வரும்? எப்படி ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்? பைபிளை படிச்சு நிறைய நாள் ஆயிடுச்சு. அப்படியா ஜபிக்கிறது இன்னும் கஷ்டமாயிருச்சு. இப்ப இது ரெண்டுமே இல்லைன்னா ஜபம் வரவே வராது. நீங்க எவ்வளவுதான் சுட்டு போட்டாலும் பைபிள் படிக்காதவங்களுக்கும் ஆண்டரை வொர்ஷிப் பண்ணாதவங்களுக்கும் பிரேயர் வரவே வராது. நீங்க எவ்வளவுதான் ப்ரே பண்ண சொன்னாலும் ஒரு கடமைக்கு ப்ரே பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு ப்ரே பண்ணுவாங்க, தூங்கமனுக்கு ப்ரே பண்ணுவாங்க. இதெல்லாம் நார்மல் ப்ரே, சின்ன பிள்ளை கூட பண்ணுது. ஆனால் ஆண்டவர் இன்னும் கேட்கறதுனா ஒரு ஜப நேரத்தை ஒதுக்கு அப்படின்னு முடியல. இன்னைக்கு இது மாதிரி சூழ்நிலை போயிருந்தீங்கன்னா இது ஸ்பிரிச்சுவல் டெட்னஸ், இது ஸ்பிரிச்சுவல் ஆவிக்கிற வாழ்க்கையில நீங்க இறந்து போயிட்டீங்க. ஆவிக்கிற வாழ்க்கையில இல்லைன்னா உயிர் ஊசல் ஆடிக்கொண்டு இருக்கிறது, அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி சொல்லி நிலைமை போயிட்டோம். நம்பிக்கை போயிருச்சு, நம்பிக்கை இல்லை. எதை குறித்து நம்பிக்கை இல்லை, குடும்பத்து மேல நம்பிக்கை இல்லை, பிள்ளைங்க மேல நம்பிக்கை இல்லை, எதிர்காலத்து மேல நம்பிக்கை இல்லை, ஆண்டு மேல நம்பிக்கை இல்லை, ஆண்டு வருவாரா இல்லையா அது நம்பிக்கை இல்லை, எது மேலும் நம்பிக்கைலாம் போயிருச்சு. லாஸ் ஹோப் எல்லாமே போச்சு.
எதை பேசினாலும் அது கிடக்குது, நான் வாழ்க்கை இது கேட்டா ஆண்டவர் வராரு வராரு சொல்ற வரைய மாட்டுறாரு. இது பைபிள் படிங்க, பைபிள் படிச்சு என்ன இருக்கு, பைபிள் படிச்சு ஆண்டு பேசவே மாட்டுறாரு. சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வந்து என்ன இருக்கு, சர்ச்சில் வந்தா ஒரே இதா இருக்கு, அதா இருக்கு, இவனை பார்க்கணும் அவனை பார்க்கணும், எதுக்கு நான் வரணும், இதே காரணம் சொல்லி 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 நம்பிக்கையே போயிருச்சு வாழ்க்கையில. சரி, மலேசியாவை பார்க்கும் பொழுது, உலகத்தை பார்க்கும் பொழுது, நிறைய போராட்டங்களை பார்க்கும் பொழுது, நிறைய காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்கும் ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிடறாங்க நிறைய பேர். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது இது ஆவிக்கிற வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்னா அப்படி ஒண்ணுமே இல்லாம போயிடும். பிஸியா இருக்கிறோம், பிஸியா இருக்கிற மாதிரி நிறைய ப்ரோக்ராம் செய்யறோம், நிறைய காரியம் செய்யறோம், இங்க போறோம் அங்க போறோம், அங்கெல்லாம் போறோம். ஆனால் ஆவிக்கிற வாழ்க்கையில நம்ம ஜீரோவா இருக்கும். ஆவிக்கிற வாழ்க்கையில எப்படி எதுவுமே சொல்றாரோ தண்ணியை ஊத்துறாங்க, ஆனால் அது அந்த 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 குடம் எப்படி இருக்குன்னா ஓட்ட போட்ட குடமா இருக்கு. தண்ணி ஊத்துறாங்க, தண்ணி தான் வெளியே ஓடிடுது. தண்ணி ஊத்துறாங்க, தண்ணி தான் வெளியே ஓடிடுது. நீங்க எவ்வளவுதான் இங்க போனாலும், எவ்வளவுதான் நீங்க சர்ச்சுக்கு வந்தாலும், ஆனா உள்ள ஒரு சண்டே ஃபுல்லா நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்க, ஆனா மண்டே மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிடும். சண்டே உற்சாகமா வரும், அப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லா காண போயிடும், மறுபடியும் சண்டே உற்சாகம் வரும், மறுபடியும் காண போயிடும். அப்படி ஆயிடும். இது நம்ம ஒரு ரொம்ப டிராயாய் போயிட்டோம், ரொம்ப மோசமா போயிட்டோம், நிலைமைக்கு போயிட்டோம். அப்படின்னா நீங்க நம்ம ஆண்டுகிட்ட வரணும். ஆண்டவர் என்ன செய்யறாரு இன்னைக்கு அப்படி பாத்தீங்கன்னா எசேக்கியல் படிச்சு பாருங்க. ஆண்டவர் எசேக்கியல் சொன்னார், எசேக்கியல் நீ போய் பேசு அப்படி சொன்னாரு. நான் சொன்ன வார்த்தையை போய் சொல்லு அப்படி சொன்னாரு. ஒரு ஆண்டு வார்த்தையை சொல்றாரு, தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. வார்த்தை வரும் பொழுது அங்க ஒரு மாற்றம் வருகிறது. அப்படின்னா ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய தீர்க்கதரிசனம் வரும் பொழுது, ஆண்டவரை பேசுற வார்த்தை வரும் பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழுந்திருக்கிறது. நினைச்சு பாருங்க, அவர் பேசிக்கொண்டு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சொல்ல 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 உலர்ந்த எலும்புகள்லாம் அப்படியே எல்லாம் ஜாயின் பண்ணுது, அப்படியே எழுந்து நிக்குது. ஒருவேளை நீங்க லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் பாத்தீங்கன்னா இது மாதிரி பாப்பீங்க, செத்து போனவங்களாம் உயிரோடு எழுந்து வருவாங்க, அப்படி போருக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருவேளை இங்க எடுத்துருப்பானுங்க. அது செத்து போனவங்களாம் உயிரோடு வந்துட்டானுங்க, வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவரை பேச 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 எல்லா இடங்களும் ஒன்னா வந்துடுது. ஆண்டுடைய ஆவியானவர் அங்க ஆண்டு அனுப்புறாரு. ஆவியானவர் வரும் பொழுது அவங்களுக்கு உயிர் வந்துருச்சு. இப்ப உடல் சதலாம் வந்துருச்சு, நரம் வந்துருச்சு, தசை வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆண்டுடைய ஆவியானவர் வந்துட்டாரு. ஆவி வந்த பிற்பாடு அவங்க எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க, சேனைகளா எழும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய ஆவியானவர் வரும் பொழுது கண்டிப்பாக உயிர்ப்பிக்கப்படுவீங்க. இப்ப முதல் சொன்னது நான் செத்து போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறதுல, செத்து போனவங்க ஆண்டு எழுப்புறாரு, அதுதான் சத்தியம். இன்னைக்கு செத்து போன ஆண்டு அப்படி விடல. இன்னைக்கு ஆண்டு செய்யறாரு, அவங்க ஆண்டு வார்த்தையை அனுப்புறாரு. ஒவ்வொரு சன்னிடம் வரும் பொழுதும், ஒவ்வொரு முறையும் நீங்க பைபிள் படிக்கும் பொழுதும் உங்களுக்குள்ள வார்த்தை வருகிறது. ஒவ்வொரு முறையும் ஆவியானவரே நிரப்புங்க அப்படி சொல்லும் பொழுது இந்த ஆவியானவர் நமக்குள்ள வராரு. நினைச்சு பாருங்க, இந்த ஆவியானவர் இந்த உலர்ந்த எலும்புகளை எழுப்பின ஆவியானவர். பைபிள் நீங்க படிக்கிற எல்லா இடத்துல இருக்கிற ஆவியானவர், அந்த ஆவியானவர் இன்னைக்கு இருக்கிறார். ஏதோ ஒரு ஆவியானவர், ஏதோ ஏன்ஷியன்ட் காலத்துல அந்த காலத்துல சொன்ன ஆவியானவர் அப்படிலாம் இல்ல. அன்னைக்கு பைபிளை நீங்க படிச்ச அதே ஆவியானவர், பைபிள கிரியை செய்த அதே ஆவியானவர், உலகம் உண்டான நாள்ல அசைவாடி கொண்டிருந்த அதே ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ள வராரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! உலகத்தை உண்டாக்கும் பொழுது அந்த ஆவியை அசைவாடி கொண்டிருந்ததான் அதே ஆவியானவர், அதே ரூவா காற்று சொல்ல, அதே மூச்சு காற்று, ஆணுடைய மூச்சு காற்று, ஆண்டிலும் வருகிற ஆவியானவர். இதை நம்ம சொல்லும் பொழுது பிதாவிடத்திலிருந்தும் இயேசுலிருந்து புறப்படுகிற ஆவியானவர், அவ்வளோ பெரிய காரியம் செய்கிற ஆவியானவர். இன்னைக்கு அந்த ஆவியானவர் நமக்குள்ள வராரு. ஆண்டோடைய வார்த்தையினால உலகத்தை உண்டாக்குனார்ல, அந்த வார்த்தை நமக்குள்ள வருகிறது. உலகமே உண்டாக்குனது நம்ம சொல்லுவோம், அது கிரியேட்டட் அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தை எதுவுமே இல்லாம ஆண்டு படைச்சார். ஒரு மாடலே இல்லை, எதுவுமே இல்லை. அங்க மரம் ஒண்ணு இல்லவே இல்லை. இதுக்கும் மரமே இருந்தது வச்சுங்க. உலகத்துல முத ஆண்டு மரத்தை படைக்கிறார், முத ஒரு சிங்கத்தை படைக்கிறாரு, முத மனுஷன் படைக்கிறாரு. அப்படின்னா இன்னைக்கு உள்ளது எதுவுமே யாரும் படைக்கிறது இல்லை, யாருமே கிரியேட்டர் இல்லை. இப்ப எல்லாமே இனோவேஷன் தான் இருக்கு. ஒரு காரியத்துல இன்ஸ்பிரேஷன் தான் இருக்கு. ஒரு காரியத்தை வச்சு இன்னொன்னு செய்யறோம். மரம் வந்ததுனால மரத்துல இருந்து இந்த புளிப்பி செஞ்சிருக்கிறோம். ஒரு நாக்களி செய்யறோம். யாருமே நாக்களி ஃபர்ஸ்ட் டைம் நான் உண்டாக்குறேன் அப்படிலாம் யாரும் உண்டாக்குறது இல்லை. எல்லாமே ஒரு இதுல ஒண்ணு வருது. ஆனா ஆண்டு மட்டும்தான் எதுவுமே இல்லாத பொழுதே அதை படைச்சாரு. அப்படின்னா அந்த வார்த்தை நமக்குள்ள வருகிறது. அப்புறம் எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம்! உலகத்தையே படைச்ச வார்த்தை இன்னைக்கு ஆண்டு நமக்கு வச்சிருக்கிறாரு. அதான் பைபிள். நினைச்சு பாருங்க, இந்த பைபிள், இந்த ஆண்டு வார்த்தை எல்லா ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை நீங்க படிக்க 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 இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு ஜீவனை கொண்டு வரும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா வீடு வந்துருவீங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா வீடு வந்துருவீங்க. அவ்வளவு பெரிய அதிசயமான வார்த்தையை ஆண்டு வச்சிருக்கிறாரு.
அப்ப நமக்கு ஆண்டு கொடுக்கிற ஒரு நம்பிக்கை என்னவென்றால், ஆழத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். சங்கீதம் 130 படிக்கும் பொழுது ஆழத்திலிருந்து கூப்பிடுறாரு, ஆண்டவே நான் ரொம்ப ஆழமா போயிட்டேன், ரொம்ப கீழே இருக்கிறேன், என்னை காப்பாத்த யாருமே இல்லை, என்னை தூக்கி விட யாருமே இல்லை அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது ஆண்டு சார் நான் உன்னை தூக்கி விடுறேன் மேல அப்படின்னு ஆண்டவர் நம்மை மேல தூக்கி வந்தார். அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்குரிய ஒரு காரணம் என்னவென்றால், சரி நான் இந்த மாதிரி நிலையில போயிட்டேன், நிறைய குற்ற மனசாட்சி வந்துடுது, நான் ஆண்டுக்குள் நெருங்கி வரவே முடியல, நான் ஆண்டு தேட நினைக்கிறேன் ஆனா தேட முடியல, நிறைய விதமான பாடுகள் வந்துடுது, நிறைய பாடுகள், நிறைய விதமான உடைந்த வாழ்க்கை, இதெல்லாம் வர வர ஒவ்வொரு நாளும் இதை பார்த்து 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 மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. மனசு ரொம்ப பார்வோன் இதயத்தை விட நம் இருதயம் ரொம்ப கடினமாயிருது. பார்வோன் இருதயம் பார்த்து பார்த்தே கடினமானுச்சு. நம்ம வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரு எப்படி சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் ருசித்து பார்த்து இருக்கிறோம், நம்ம இருதயம் இன்னும் அதிகமா கடினமாயிருது. அதே கடினமாயிட்டு ஆண்டவரே நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படி இருக்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு, அவரிடத்தில் அன்பு உண்டு, அவரிடத்தில் மீட்பு உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் அவர் அன்பை காட்டுறாரு, அவர் நம்மை மீட்டுக் கொள்கிறாரு என்பதை மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு நீங்க எந்த சூழலில் இருந்தாலும், என்ன விதத்தில் நீங்க அமைதியாக போராடி கொண்டிருந்தாலும், யாருக்கு நீங்க சொல்லல என்ன நடக்குது அப்படி சொல்லல, ஆனா நீங்க இதை கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டீங்க, ரொம்ப நான் போராடி 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 நான் அப்படியே நொந்து போயிட்டேன், நிறைய குற்றம் வந்துருச்சு, நிறைய பயம் வந்துருச்சு அப்படி சொல்லும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர் நமக்கு நம்பிக்கையா வராரு. இதுதான் இயேசு உலகத்துக்கு அனுப்பினாரு. இயேசு நம்பிக்கையா வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் கிரீஸ், அதாவது ரோமர் 8 படிக்கணும்ல, ரோமர் 8 படிக்கும் பொழுது 2 விதமான வாழ்க்கையை ஆண்டு வச்சிருக்கிறார். 2 வாழ்க்கை நம்ம தேர்ந்தெடுக்க ஆண்டு வச்சிருக்கிறாரு. ஒண்ணு மாம்ச சரீரம், மாம்சம் ஃபிளஷ். இந்த மாம்ச சரீரம் நிறைய சொல்லுது, இந்த மாம்சம் நிறைய சொல்லுது, உயிர் உடம்புல சதை இருக்கிற வரைக்கும் இந்த சதைக்குன்னு நிறைய விதமான ஆசைகள் இருக்கிறது. ஆனால் மாம்ச சரீரம் நம்ம மரணத்துக்கு கொண்டு போயிடும். ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய நினைக்கும் பொழுது உங்களுடைய எண்ணத்தெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வச்சீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு ஜீவன் வருகிறது, ஒரு சமாதானம் வருகிறது. சரீரத்தில் படி நீங்க வாழும் பொழுது அங்க ஏமாற்றம் வருகிறது, அங்க தோல்வி வருகிறது, மரணம் தான் வருகிறது. அப்படின்னா இன்று நிறைய பேர் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா, அவங்களை குறித்து யோசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. செல்ஃப் சென்டர் லிவிங். நான் நல்லா இருந்தா போதும், நான் இருந்தா போதும், உலகத்துல எனக்கு எல்லாம் கிடைச்சா போதும், மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதோ எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. அப்ப அது ஒன்று. இரண்டாவதாக நமக்கு என்ன பிடிக்குமோ அது நான் பெற்றுக்கொள்ளணும். பிளஷர் ட்ரிவன் சாய்ஸஸ். அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குதோ, என்ன சந்தோஷமா இருக்கிறதோ, இன்னைக்கு நாசியாம சாப்பிடும் போல இருக்கு, நான் சாப்பிடுவேன், மற்றவங்க யோசிக்க மாட்டேன். எனக்கு வேண்டியது என்னுடைய பிளஷர், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய இன்பம், அது கண்டிக்கப்படணும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லுவது இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இன்னைக்கு உடல் சொல்லுகிறது இது இப்படி பண்ணு, போய் திருடு, போய் சொல்லு, ஏமாத்து அப்படின்னு உடல் சொல்லுது. ஆவின்னு சொல்றாரு இதை செய்யாத, மாம்ச கிரியைகளை சிறுவில அரைஞ்சிரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு அது ஆப்போசிட்டா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு இதை செய்யாதுன்னு, சரீரம் சொல்லுது இதை செய்யணும். பவுல் சொல்றாரு நான் நிர்பந்தமான மனுஷன், நான் எதை செய்ய நினைக்கிறோம் அதை செய்ய மாட்டேன், எதை செய்யக்கூட நினைக்கிறோம் அதை செஞ்சிடறேன். எனக்குள்ளேயே 2 போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 போராட்டம் இதான் உள்ள நடக்குது. நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா செய்ய முடியல, நான் செய்யக்கூட நினைச்சிடுறேன் அதை செஞ்சிடறேன். அப்ப அநேக மாறணும் நினைக்கிறேன், என்னால மாற முடியல. ஏன்னா என் உள்ளுக்குள்ள 2 போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒண்ணு நான் சாவடிச்சு ஆகணும், ஒண்ணு நான் ஆண்டவர்கள் இருக்கணும், இல்ல நான் உலகத்துல இருக்கணும். ஒண்ணு நான் ஆவிக்க வாழ்க்கையை ஃபாலோ பண்ணணும், இல்ல மாம்ச வாழ்க்கையை ஃபாலோ பண்ணணும். 2ல ஒன்ன தேர்ந்தெடுத்தே ஆகணும். அப்படின்னா என்ன தேர்ந்தெடுக்க போறோம்? எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ நீங்க தான் முடிவு பண்றீங்க. ஜீவனையும் மரணத்தையும் ஆண்டவர் மோசே முன்னுக்கு சொல்றாரு, நான் உன முன்னுக்கு வைக்கிற மோசே, நீ ஜனங்களுக்கு சொல்லு, நீங்க தேர்ந்தெடுங்க. அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கிறது தான் நீங்க வாழ்க்கை நடக்க போற காரியம். ஆனால் ஆவியானவர் என்ன செய்யறாரு? நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறார். இவர் ஜீவனை கொடுக்கிற ஆவியானவர், ஸ்பிரிட் லைஃப் கிவிங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு ஜீவனை கொடுக்கிற ஆவியானவர் அப்படி சொல்லிதான் ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்கும் பொழுதும் இவர் என்ன பண்ணாரு பாருங்க. இயேசு இறந்து போயிட்டாரு, இயேசு இறந்துட்டாரு. குட் ஃப்ரைடே இயேசு இறந்துட்டாரு சொல்றோம்ல, இயேசு உண்மையா இறந்து போனாரு. அவர் அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. இயேசு அடக்கம் பண்ண உடனே இயேசு எப்படி உயிர் வந்திருப்பாரு? இயேசு உயிர் வரும்பொழுது இங்க பைபிள் நீங்க படிக்கிறோம், ரோமர் 8ஆம் அதிகாரம் பாருங்க, அழகா சொன்ன. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால்
நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனதாக இருக்கும். அன்றியும் வசனம் 11 இயேசுவை மருத்தோலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால். யார் எழுப்பினா இயேசு உயிரோட? அவருக்குள்ள இருந்த ஆவியானவரே உயிர் எழுப்பியிருக்கிறார். இயேசு இறந்து போயிட்டாரு, ஆனால் அவருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த ஆவியானவர் அவரை அப்படி எழுப்பி வந்துட்டாரு. அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து ப்ரே பண்ணி இயேசு மேல கை வைக்கணும் அப்பெல்லாம் இல்ல. அவருக்குள்ளேயே ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் தான் ஆண்டவர். அவர் உலகத்துல வந்தாரு, அவர் மரிக்கிறாரு. மரித்து அவர் சொன்னார், நான் உயிர் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. என்னை எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லல, நான் உயிர் எழுந்திருப்பேன். அப்படின்னா நானே உயிர் வந்துருவேன் அப்படி தெரியும் அவருக்கே. அப்படின்னா அவருக்குள்ள ஆவியானவர், அவர் எழுப்பின அதே ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. நீங்க எப்பெல்லாம் இறக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்குள்ள ஆவியானவர் உயிரை எழுப்பிடுவாரு. இவ்வளவு பெரிய ரகசியத்தை பவுல் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. இது சாதாரண காரியம் அல்ல, இது வந்து ஒரு பெரிய அதிசயம். இந்த அதிசயம் எங்கேயுமே நடக்காது. நம்ம வாழ்க்கையில ஆவியானவர் இருக்கிற வரைக்கும், நம்ம வாழ்க்கையில ஆவியானவர் இருக்கும் பொழுது நம்ம இறக்கவே முடியாது. நீங்க உயிரோடு தான் இருப்பீங்க. நம்ம அந்த ஆண்டவர் இயேசுவை எழுப்பின அதே ஆவியானவர் பவுல் சொல்றாரு, அந்த ஆவியானவர் உங்களுக்கும் வாசமாக இருந்தால் நீங்களும் உயிர் எழுந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவை மருத்துவருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எப்பெல்லாம் நான் இறக்க நினைக்கிறோம், எப்பெல்லாம் என் வாழ்க்கையில சந்தோஷம் போகுதோ, எப்பெல்லாம் என் வாழ்க்கையில வந்து ஆண்டவரே நான் தூரம் போற மாதிரி தெரியுது, பைபிள் படிச்சா ஒன்னும் புரிய மாட்டேது, வர்ஷிப் பாடுறேன் ஆனா வர்ஷிப் பண்ண முடியல, ப்ரே பண்றேன் ஆனா உணர்ந்து ப்ரே பண்ண முடியல அப்படின்னா உடனே உங்களுக்குள்ள ப்ரே பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் உயிர்ப்பிக்கப்படி கேளுங்க. ஆல்ரெடி என்னை உயிர்ப்பீங்க, என் வாழ்க்கையில எதை கிரியை செய்யுங்க, என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன், நீங்க லீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. இது நம்ம சொல்றதே இல்லை. அநேக வேலையில நம்ம தான் நடந்து போறோம். ஒவ்வொரு முறையும் உட்காந்து நின்று பாஸ் பண்ணி சொல்லணும், ஆவியானவரே நீங்க நடத்துங்க, நான் உங்களை ஃபாலோ பண்றேன். இது சொல்லி பாருங்க, ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பிப்பாரு. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். நீங்க உங்க வாழ்க்கையில யோசிக்கிறதே மாறிடும், பைபிள் படிக்கிறது மாறிடும், நீங்க வர்ஷிப் பண்றது மாறிடும், நீங்க ஆண்டவர் ப்ரே பண்றது மாறிடும். இதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு கூட்டத்தை போயிட்டு ஏதோ ஒரு பிரசங்கார ப்ரே பண்ணி கை வச்சாதான் நடக்கும் அப்படிலாம் இல்ல. நீங்க இருக்கிற இடத்திலேயே நீங்க ப்ரே பண்ணாலே போதும். அதான் பவுல் சொல்றாரு, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் யாரோ ஒருத்தர் கொடுத்த ஆவியானவர் இல்ல, யாரோ ஒருத்தர் கை வச்சு வந்த ஆவியானவர் இல்ல. நீங்க எப்ப இயேசு ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த ஆவியானவர் உங்களுக்கு வந்துட்டார். எப்ப இயேசுவையே ஆண்டவர் சொல்றீங்களோ ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் நீங்க சொல்ல முடியும். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. அது ஞானஸ்நானம் பெற்ற போது நீங்க பெற்றுக்கொண்டீங்க. பிஷப் வரும்பொழுதும் அது மறுபடியும் சொன்னாரு, ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம பெற்றுக்கொண்டோம். நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா அதை அலமூட்டி எழுப்பி விடணும். இப்ப நீங்க தான் ப்ரே பண்ணணும், நீங்க தான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நீங்க தான் வந்து உங்க வாழ்க்கையை வந்து அதை கொடுத்துட்டு ஆவியானவரே எனக்குள்ள கிரியேட் செய்யுங்க, நிரப்புங்க, எனக்கு வரங்களை கொடுங்க, என்கூட பேசுங்க அப்படி சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம சொல்றதே இல்லை. மற்றதுக்காக நம்ம அவ்வளோ டைம் வந்து கொடுக்குறோம். ஆனா ஆண்டவர் கொடுக்குற டைம் ரொம்ப குறைவா இருக்கு. மற்றது எவ்வளோ டைம் தரும். மற்றவங்க பேசும் பொழுது தான் அவனை புரிந்து கொள்கிறோம். மற்றவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது தான் நம்ம நம்மளுக்கு பேசுறோம். ஏன் ஆண்டவர் டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு? இவங்க கூட பேசதான் இவரை பத்தி நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்த ஆவி உங்களுக்கு கிரியேட் செய்யறதை நீங்க உங்களை புரிந்து கொள்ள முடியும். உங்க வாழ்க்கையில் என்ன செய்யற ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்வதற்கே வந்து நீங்க டைம் கொடுக்கணும். நீங்க டைம் கொடுக்கவே இல்லைன்னா, நேரம் கொடுக்கவே இல்லைன்னா அவரை புரிந்து கொள்ள முடியாமலே போய்வீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை உயிரோடு எழுப்புகிறார். சில நேரத்துல வந்து தாமதம் ஆகலாம். சில நேரத்தில் நீங்க சொல்லலாம், என்ன ஆண்டவரே தாமதம் ஆக்குறீங்க, எழுப்புறீங்களா எழுப்ப மாட்டீங்களா அப்படின்னு. லாசரஸ் 4 நாள் இருக்கிறாரு, 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போயிடுச்சு அப்படி சொல்லுவாங்கல்ல, 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு. 4 நாள் ஆயிடுச்சு, இயேசு வாங்க 4 நாள் தான் போறாரு. முதல் நாளே தெரியும் இறக்கப்படுறதுக்கு இயேசு தெரியும் அவர் இறக்க போறார் அப்படின்னு. ஆனா இயேசு என்ன செய்யறாரு, லேட் பண்ணாரு, விரும்பி லேட் பண்ணாரு. லேட் பண்ணி அங்க போனோம், வரப்போது நடக்கணும்னு சொல்லிட்டு லாசருடைய உயிர்த்தெழுதல் ஒரு முன் அடையாளம், ஒரு ஃபோர் ஷேடோ. இயேசு இப்படிதான் உயிர்த்தெழ போறார் என்பதை அங்க தெரியப்படுத்துறாரு. அதான் இயேசு லேட்டா போனாரு. சில நேரத்துல ஆண்டவர் லேட்டா ஆக்கலாம், ஆனா ஒரு நாளும் உயிர்ப்பிக்க மாட்டேன்னு அவன் சொல்லவே இல்லை. அது ஒரு நாளும் சொன்னதில்லை, உன் வாழ்க்கையை நான் மாத்த மாட்டேன்னு சொல்லவே இல்லை. சில நேரத்துல ஆண்டவர் தாமதிக்கிறார், சில நேரத்துல ஆண்டவர் டைம் கொடுக்கிறாரு. சில பேருக்கு 40 நாள் பிடிக்குது, சில பேருக்கு 25 வருஷம் பிடிக்குது, சில பேருக்கு 40 வருஷம் பிடிக்குது. அதனால வந்து எலியாவுக்கு 40 நாள் பிடிக்குது, ஆனால் மோசேக்கு 40 வருஷம் பிடிச்சிச்சு. அதனால உயிர்ப்பிக்க மாட்டேன், பயன்படுத்த மாட்டேன், உனக்கு கூப்பிட மாட்டேன் அப்படி ஆண்டு சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எப்ப கூப்பிடணும், என்ன செய்யணும் அப்படின்னு. இயேசுக்கு தெரியும் எப்ப போகணும், எப்ப கூப்பிடணும் அப்படின்னு. இயேசு அங்க போறாரு. இயேசு போயிட்டு
அங்க போக முடியதே அவன் கேள்வி வந்துருச்சு, ஆண்டவர் நீங்க இருந்திருந்தானால் என்னோட தம்பி வந்து மறிச்சிருக்க மாட்டானே, ஏன் ஆண்டவர் லேட்டாக்குறீங்க, ஏன் நீங்க பதில் கொடுக்கவே இல்லை, ஏன் ஒண்ணுமே செய்யல, ஏன் எங்களை அழ வைக்கிறீங்க அப்படின்னு அவங்க அழும் பொழுது இயேசு பார்த்து அவரும் அழுதார். வேதம் சொல்கிறது அவர் அழுதார். வேதத்துல ரொம்ப சின்ன வார்த்தை, இயேசு அழுதார், ஜீசஸ் வெப்ட் என்று ஆங்கிலத்தை படிக்கிறோம். இயேசு கண்ணி விட்டு அழுகிறாரு, ஆவில கலங்குறாரு. இன்னைக்கு ஆண்டவர் தூரமா இருக்கிற ஆண்டவர் இல்ல, நம்மை புரிந்து கொண்ட ஆண்டவர், நம்முடைய வேதனை புரிந்து கொண்டார். நீங்க என்ன வேதனை போனாலும் என்ன சூழல் இருந்தாலும் உங்களை புரிந்து கொண்ட ஆண்டவர் தான் இருக்கிறார். உங்களுக்கு புரியாத ஆண்டவர் இல்ல, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. நம்மளை புரிந்து கொண்ட ஆண்டவர் நம்முடைய வேதனையில நம்மை போல எல்லாவற்றையும் சோதிக்கப்பட்டவர், நம்மை போல எல்லாத்தையும் கடந்து போனவர். அப்படின்னா நீங்க கடந்து போற எல்லா சோதனையும் அவருக்கு தெரியும். நீங்க சொல்லாதீங்க எனக்கு அவருக்கு தெரியாது அப்படின்னு. நீங்க கடந்து போற எல்லா சோதனையும் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால அவருக்கு தெரியும். நீங்க பேசலாம் அவர்கிட்ட, உங்களுக்கு கவலையில, உங்களுக்கு சோதனையில, ஒரு வேதனையெல்லாம் நீங்க தைரியமா சொல்லுங்க ஆண்டர்கிட்ட, எதுவும் மறைக்காதீங்க, அவர் புரிஞ்சுக்குவாரு. அப்ப இயேசு என்ன செய்யறாரு, அழுதவர் அழுதுட்டு போயிடல, எல்லாமே அழுதுட்டு போயிடுவாங்க, நம்ம எல்லா வீட்டுக்கு போனாலும் அழுதுட்டு போயிடுவோம். ஆனா இயேசுவானவர் அழுதாரு, ஆனா அற்புதம் செஞ்சார். இயேசு அங்க போறாரு, லாசருடைய கல்லறைக்கு போறாரு, லாசருவே வெளியே வா, இதுதான் வார்த்தை. வார்த்தை போகுது, அவருக்குள்ள இருந்த ஆவியானவர் கிரியை செய்யறாரு, உடனே உயிர் வராரு. இதுதான் இயேசுவானவர் செஞ்சு முடிச்சார். இதுதான் இயேசு சொன்னாரு, இதை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு, என் வார்த்தை நிமித்தம் நான் உயிர் தெழுவேன் அப்படின்னு சொன்னார்ல. லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னாரு, மரித்த உயிரோடு எழுந்து வரான். இயேசுவானவர் மரணத்தின் மேலும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். இன்னைக்கு மரணத்தை ஜெயித்தவர் இயேசு சொல்றோம்ல, மரணத்தை ஜெயித்தவர். அப்பனா இயேசுவானவர் மரித்தார், ஆனால் இன்னும் ஜீவிக்கிறார். இயேசு உயிரோடு வந்தவர், அவர் மரணத்தை வென்று அந்த கூரை உடைச்சிடார். மரணம் என்ற ஒரு கூறு இருந்துச்சு, மரணத்துடைய ஜெயம் இருந்துச்சு, பாதாளத்துடைய ஜெயம் இருந்துச்சு, எல்லா நேரமும் மரணம் தைச்சு கொண்டே இருந்துச்சு. ஆனா எப்ப இயேசு வந்தாரோ மரணத்துக்கே பயம் வந்துருச்சு. இயேசு மரணத்துக்கே பயம் விட்டாங்க, எல்லாருக்கும் மரணத்துக்கு பயம் இருக்கும், ஆனா மரணத்துக்கே பயம் வந்துருச்சு இயேசு வந்துட்டார் அப்படின்னு. இயேசுவா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. அப்படின்னா உங்க வாழ்க்கையில அவரால் எல்லாம் செய்ய முடியும். நீங்க சொல்லக்கூடாது, ஆண்டு என் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய மாட்டாரு, என் வாழ்க்கை இப்படியே போச்சு, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருச்சு, நம்பிக்கை போச்சு, குடும்பத்து மேல நம்பிக்கை போயிருச்சு, எதிர்காலத்து மேல நம்பிக்கை போயிருச்சு, வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை, எதை பத்தியோ நம்பிக்கை இல்லை, எதை பத்தியோ என் வாழ்க்கையில அப்படியே விழுந்து போய் கிடக்குறேன், தூரமா போயிட்டேன். இல்ல உங்களுக்கு யாராவது இப்ப தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க ப்ரே பண்ணுங்க, ஆண்டவரே நீங்க உயிரோடு எழுப்புங்க, அவங்கள ஒரு வார்த்தையை அனுப்புங்க. நீங்க ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை அனுப்பு, அவர் என்ன அனுப்புனாரோ அது செய்து முடித்து அந்த வார்த்தை வரும். அவ்வளவு வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தை ஆண்டு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நாம் என்ன செய்யணும் என்றால், எந்தெந்த இடம் செத்து போய் கிடக்கிறதோ ஆண்டு வார்த்தையை வைங்க. நீங்க எங்கெல்லாம் சொல்றீங்களோ, ஆண்டவரே இந்த இடம் இறந்து போயிருச்சு, இந்த இடம் இது என்னால முடியல, நம்பிக்கை இல்ல, குடும்பத்துல நம்பிக்கை இல்ல, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, சந்தோஷம் இல்ல, பிள்ளைங்களுக்கு படிப்பு வர மாட்டேது, எதிர்காலத்தை குறித்து நிறைய பயம் இருக்கு, வேலை குறித்து ஒரு என்ன நடக்குமோ எனக்கு தெரியல, பயம் எப்ப என்ன தூக்குவானு தெரியல அப்படின்னு எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருகிறதோ, கவலை வருகிறதோ, போராட்டம் வருகிறதோ, அந்த இடத்துல ஆண்டு வார்த்தை வைக்க பாருங்க. நீங்க வச்சு பாருங்க, ஆண்டு வார்த்தை நம்ம உயிரோடு எழுப்பும். ஆண்டு வார்த்தை அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கும். அவ்வளோ வல்லமை நிறைந்த வார்த்தை நம்ம வச்சிருக்கிறோம், அவ்வளோ பெரிய பைபிள் வச்சிருக்கோம் நம்ம. ஆனால் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஆண்டு வார்த்தை எடுத்துக்கிறதுக்கு டைம் இல்லை, அதை யூஸ் பண்றதுக்கும் டைம் இல்லை. படிக்கவே இல்லைன்னா எப்படி யூஸ் பண்றது? தயவு செய்து ரொம்ப சீரியஸா பைபிள் படிக்க பாருங்க. பைபிள் படிங்க. இந்த பைபிள் வார்த்தைகள் தான் நீங்க ஆயுதமாய் பயன்படுத்துறீங்க. இதுதான் வெப்பன், ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இந்த வெப்பன் இல்லாம எப்படி சண்டை போடுவீங்க? இந்த வெப்பன் இல்லாம, இந்த ஆயுதம் இல்லாம எப்படி நீங்க போயிட்டு ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஜெயிக்க முடியும்? வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நிறைய சோதனை வருகிறது, எங்க பார்த்தாலும் பிரச்சனை வருகிறது, எங்க பார்த்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல ஆண்டு வார்த்தையை வைங்க, ஆண்டு வார்த்தை வைங்க. ஆண்டவர் அந்த வார்த்தை நிமித்தமா பிரிகாட்சி. அப்படின்னா ஆண்டு வார்த்தை பேசணும். ஏதாச்சும் உதாரணத்துக்குன்னு ஒருத்தர் ஒரு பாசம் என்ன சொன்னார் என்கிட்ட, அவர் எகிப்துக்கு போயிருந்தாரு அப்படின்னு. எகிப்துக்கு போயிட்டு ஒரு செடியை பாலைவனத்தில் நட்டு வைக்கிறாரு. பாலைவனத்தில் செடி நட்டா வளராது, ஆனா அவர் ப்ரே பண்றாரு, இயேசுவின் நாமத்தில் செடி வளரு அப்படின்னு சொல்றாரு, அது வளருது. எலியா ஜெபிக்கிறாரு, மழை நிக்கணும் அப்படி ப்ரே பண்றாரு, மழை நிக்குது. மழை வாசற மழை வருது, அக்னி வாசற வருது. அப்படின்னா வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தையை ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தையை நீங்க பேசணும். படிக்கிறது ஒரு பக்கம் வந்துச்சுல, இப்ப நீங்க பேச ஆரம்பிங்க. ஒரு சிச்சுவேஷன், ஒரு காரியம் உங்களுக்கு ரோங்கா போதா, ஆண்டு வார்த்தை கொண்டு பேசுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொன்னீங்களா, ஆண்டவரே இது நடக்க சொன்னீங்களே, இப்ப நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லுங்க, அங்க அற்புதம் நடக்கும். இரண்டாவதாக, ஆண்டுகிட்ட நீங்க பேசும் பொழுது மனசை விட்டு பேசுங்க.
இதை மறைச்சு பேசாதீங்க. மனசார மனதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஊத்திடுங்க. ஆண்டுகிட்ட தைரியமா சொல்லுங்க. அவர் உங்களை வந்து ஏச மாட்டாரு, உங்களை வந்து தப்பா யாரும் சொல்லிட மாட்டாரு, இங்க ஷேர் பண்ணுவாங்க அங்க ஷேர் பண்ண மாட்டாரு. ஆண்டவர் வந்து உங்ககிட்ட தைரியமா பேசலாம், ஆண்டவர் அதை கேட்பாரு. மூன்றாவதாக ஆவியில வாழ கற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியினுக்குள் வாழ பாருங்க. பரிசுத்த ஆவி இல்லாம நான் வாழக்கூடாது அப்படி ஒரு முடிவெடுங்க. ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்த ஆவியில வாழணும். ஒவ்வொரு நிமிஷம் மூச்சு விடும்பொழுதெல்லாம் எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கணும், நான் வந்து பரிசுத்த ஆவி கூட நடக்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சியோட ஆண்டவர் தேடுங்க. ஒவ்வொரு நாளும் கேளுங்க ஆண்டுகிட்ட. ஒரு நாளும் பேசுங்க, ஆவியானவரே என்னை நடத்துங்க, என்னை நிரப்புங்க, என் கூட வாங்க அப்படின்னு ஆவியான பாட்டை பாடும் பொழுது நீங்க கேளுங்க ஆண்டுகிட்ட. அண்டே என் வாழ்க்கையில வாங்க, எனக்குள்ள ஒரு புது மாற்றத்தை உண்டாக்குங்க, எனக்குள்ள பேசுங்க, என் வார்த்தையை படிக்கும் பொழுது, ஜபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது என் வாழ்க்கையில கிரியை செய்ய கேளுங்க. இந்த ஆவியான வாழ்க்கை கிரியை செய்வார். நீங்க ஆண்டவர் இயேசுவானவர் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் தாமதிக்கிறார் நீங்க ஆண்டு நம்பாம இருந்துடாதீங்க. தாமதிக்கிறார் என்பதற்கு நிறைய காரணம் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஒரு நிறைவு செய்வாரு, ஒரு காரியம் செய்து முடிப்பாரு. அதனால ஆண்டோட உயிர்த்தெழுந்த வல்லமை மேல நம்பிக்கை வைப்போம். இன்னைக்கு ஆண்டு கூட நம்ம தொடர்ந்து எழும்பி பிரகாசிப்போம். உழந்த எலும்புகள் உயிர் பெறச் செய்த அதே ஆண்டவர் நம்மை உயிர் பெறச் செய்வார். ஜெபம் செய்வோம். அப்பா, உழந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்த ஆண்டவர் நீர் ஆசீர்வாடுவீராக. உங்களுடைய ஆவியை ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வந்திருக்கிற அனைவரும் மேலும் உடைய ஆவியை ஊற்றுவீராக. எங்களுக்கு தெரிந்த அனைவரையும் உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அப்பா, விட்டு தூரம் போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், பின்தங்கி போனவர்கள் ஒரு முறை ருசித்து பார்த்தும் பாவமுடைய ஏற்றுக்கொண்டும் இன்று விட்டு தூரம் போயிட்டு ஆண்டவரே மறந்து வாழ்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் அங்கத்தில் யாரா இருந்தாலும் ஆண்டவரே, சூழ்நிலைகள் மோசமாய் போயிருக்கலாம், பாவத்தில் சிக்கிக் கொண்டிருக்கலாம், பிடியில இருக்கலாம், விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பல போராட்டங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிற நான் எப்படி ஆண்டவர் தேடுகிறது, நான் எப்படி ஆண்டவர் நம்புறது, நான் எப்படி சேர்ச்சுக்கு வர்றது, நான் எப்படி ஆண்டவர் பார்ப்பேன், பயப்படிக்க ஆசையே போயிருச்சு, ஆண்டோட ப்ரே பண்ணதுக்கு எனக்கு வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, ஆண்டு துதிப்பதற்கு என்னோட நாவு வரமாட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் இதனால் நம்ம ஆண்டு சொல்லுவோம், ஆண்டவரே நீ அவருடைய பேசுவீராக. உடைய வார்த்தையில் அவருக்குள் சிறுமண ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உழந்த எலும்பிலை உயிர் பெறச் செய்த அதே ஆண்டவர் உழந்து போயிருக்கிற வாழ்க்கையை ஆண்டு உயிர் பெற செய்வீராக. அவள் நிலைமையை மாறட்டும் ஆண்டவரே. அவள் வாழ்க்கையில் பிரகாசமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே ஆவியானவர் கடைசிலமா ஜெபிக்கிறோம் அப்பா. அவள் வாழ்க்கையில கிரியை செய்வீராக. மரித்த இயேசு உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் எழுக வாசமா இருக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கட்டளிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எல்லாம் வச்சு மாற்றுகிறவர். குடும்ப உறவுகள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. படிப்புல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. வேலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. அப்பா, என்னென்ன காரியம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, என்னென்ன காரியம் இறந்து போயிடுச்சு, இந்த காரியம் எனக்கு நடக்காது, நம்பிக்கை போயிருச்சு, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, ஒருமே நடக்கிற வாழ்க்கை நிறைய கேள்விக்குறிகள், நிறைய பாடுகள், நிறைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரை இந்த நாளில் ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மரித்த லாசரு உயிரோடு எழுப்பின அதே ஆண்டவர் எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, என்ன சூழ்நிலை இறந்து போயிருந்தாலும் இப்பொழுதே ஆவியானவர் அவர் வாழ்க்கையை கிரியேட் செய்வீராக. ஒரு பெரிய மாற்றம் வரட்டும் அப்பா. உழந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்து சேனைகளாய் எழும்பச் செய்தீர், யுத்தத்துக்கு பயன்படுத்தினீர். அதே போல் ஆண்டவரே சேனைகளாய் எழும்பட்டும், காலொன்றி நிற்கட்டும், உழந்த எலும்புகள் உயிர் பெறட்டும் அப்பா. சதைகள் உண்டாகட்டும் அப்பா. ஒரு வாழ்க்கை நரம்புகளை உருவாகட்டும். உடைய வார்த்தைகளை உணவாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்கள் குடும்பம் அனைத்தையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா குடும்பங்களும் சாட்சியா எழும்பட்டும், எல்லா குடும்பமும் பேழைக்குள் வரட்டும், எல்லா குடும்பமும் ஆவில் நிரம்பிய ஆண்டவரை ஆராதிக்கட்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவருக்கு பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அப்படியா எங்கள் குடும்பங்களை உமக்கென்று வல்லமை பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் எழுதி நின்று ஜெபத்தில் 6ஆம் பக்கம் நிசாயா விசுவாச பிரமாணம். நிசாயா விசுவாச பிரமாணம் ஜெபபுஸ்தகத்தில் 6ஆம் பக்கம் நாம் யாவருமாக சேர்ந்து ஜெபிப்போமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தரமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தனது பிதாவின் நிலையை ஜன்மிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்க